கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் வெள்ளிக்கிழமையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கிருபையாக இந்த நாளை காண கிருபை செய்தார். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக அவரோடு கூட நாம் கொஞ்ச நேரம் செலவழிக்க போகிறோம். கடந்த 2 வார காலமாக நம்ம எல்லாரும் வேதாம பெண்களுடைய சிறப்புகளை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு 3வது அடுத்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் வண்ணமாக கண்களை மூடி நாம் செபிப்போம். கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. நல்ல தகப்பனே, இந்த அருமையான வெள்ளிக்கிழமையின் காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல நாங்கள் பெண்களாக கூடி செபிக்கிற நாளப்பா, கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம். பல பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், ஜெபங்களிலே தரித்திருந்து ஆண்டவரே ஊழியங்களுக்காக, சபைக்காக, பெண்களுக்காக, தேசத்திற்காக ஜெபிக்கவும் நீ தந்த கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஐயா, நீர் எங்களுக்கு பிரயோஜனமான வழியிலே நடத்துகிற தேவன், ஆசீர்வாதமான பாதையில எங்களை கொண்டு செல்கிற தேவன், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போகிற தேவன். இதனாலும் ஆண்டவரே, இந்த வார்த்தையினாலே எங்களோடு கூட கர்த்தர் காலையில பேசும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்க, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு கிருபை தாரும். அடிமை சிலுவை நிழலை மறைத்துக் கொள்ளும் ஐயா. நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, கடந்த 2 வாரங்களாக வேதாகம பெண்களுடைய சிறப்புகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் நீதிமொழிகளின் புத்தகம் 31வது அதிகாரம் 27வது வசனத்தினுடைய 2வது பகுதியை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அவள் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்களின் புத்தகம் 68வது சங்கீதம் 13வது வசனத்திலே, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். அடுப்பின் அடியில் கிடக்கிறவர்கள் என்று பெண்களை மிக சீப்பாக கருதுகிற கணவர்மார், வீட்டார் இருக்கிற காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெண்கள் என்பவர்கள் தேவனால் சிறப்பாக டிசைன் பண்ணப்பட்டவர்கள், படைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய படைப்புல பெண்களுக்கு இணையான படைப்பு ஒன்றுமே இல்லை, வேறு எதுவும் இல்லை என்பதை நான் அடித்து சொல்ல முடியும். ஒரு அற்புதமான படைப்பு பெண்களுடைய படைப்பு. இதை பெண்கள் அனைவரும் முதலாவது ஆழமாக
அற்புதமாக கர்த்தர் என்னை பெண்ணாக படைத்திருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முதல் பாகமாக விருந்தோம்பல், பெண்கள் வீடுகளிலே விருந்தோம்பலை எப்படி செய்ய வேண்டும், தான் சுவையாக எப்படி சமைப்பது, இருட்டோட எழுந்து சமைத்து அதை நன்றாக ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து அது விருந்தோம்பல், அதனுடைய தன்மைகள் என்ன, அதை எப்படி போஷிப்பது, குடும்பத்தாரை எப்படி போஷிப்பது, அவளை பசியார பண்ணுவது, அவருடைய தாகத்தை தீர்ப்பது, கணவருக்கு, பிள்ளைகளுக்கு, வீட்டில் உள்ள பெற்றோருக்கு, உறவினருக்கு, கணவர் வீட்டாருக்கு, மனைவி வீட்டாருக்கு, அதோடு கூட அந்நியரை உபசரிப்பது, ஏழைகளை உபசரிப்பது, நண்பர்களை உபசரிப்பது, ஊழியர்களை உபசரிப்பது, இப்படியெல்லாம் உபசரிக்கிற நாட்களிலே தேவ தூதர்களை கூட வேதாம புருஷர்கள் உபசரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிற காரியங்களை நாம் முதலாவது பகுதியிலே பார்த்தோம். கடந்த வெள்ளிக்கிழமைக்கு முந்தின வெள்ளிக்கிழமை அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை குறித்தும் நாம் தியானித்தோம். இரண்டாம் பாகமாக போன வாரத்தில் பெண்களின் இன்னொரு சிறப்பியல்பாகிய பெண்கள் கருத்தாக போதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். போதிக்கிற போதனையினாலே எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வருகிறது என்பதை, நம்முடைய குடும்பத்திற்கே உரிய ஒரு பிரத்யேகமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியது என்பதை குறித்து கடந்த வாரத்திலே தியானித்தோம். தன் பிள்ளைகளுக்கு எப்படி கருத்தாக போதிக்க வேண்டும், தன் கணவருக்கு எப்படி கருத்தாக போதிக்க வேண்டும், தன் வீட்டாருக்கு எப்படி கருத்தாக போதிக்க வேண்டும், தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு எப்படி போதிக்க வேண்டும், தன் நண்பர்கள் மத்தியில ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளுற இடத்துல எதை விதைக்க வேண்டும், பக்திக்குரிய காரியங்கள், தெய்வ பயமுள்ள காரியங்கள், விசுவாசமுள்ள காரியங்கள், தேவ ராஜ்யத்தை கட்டுகிற காரியங்களை ஒரு பெண்ணானவள் விதைக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளை என்ற ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை விதைக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். சபையார் நடுவில் இருக்கும்போது எதை விதைக்க வேண்டும்? களைகளை விதைக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அடுத்தவங்க பிரச்சனை எடுத்து எடுத்து சொல்லுகிறது களை விதைத்தல். இன்னொரு அறியாதவருடைய உள்ளத்துல களைகளை விதைப்பதை வேதம் சொல்லுகிறது. களை அல்ல விதைப்பது, நல்ல விதைகளை விதைப்பது. போன வாரத்தில் அதை நாம் பார்த்தோம். இந்த வாரத்தில் நீதிமொழிகள் புத்தகம் 31ஆம் அதிகாரத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். 10வது வசனம் முதல் அதனுடைய கடைசி வரைக்கும் வாசிக்கிற போது, ஒரு குணசாலியான ஸ்திரீ ஒரு மனைவி கணவருக்கு அமைவது எப்படி, அவருடைய விலை எப்படிப்பட்ட விலையேற பெற்றவள் என்பதை குறித்தும், அவளுடைய சிறப்பு இயல்புகளை குறித்தும் அந்த பகுதிகள் சொல்லிக் கொண்டு வருவதை நான் பார்க்கிறேன். 27வது வசனத்துல அதிலே ஒரு முக்கியமான கருத்து சொல்லப்பட்டது, எனக்கு அடி ஆழத்திலே மனதிலே பதிந்தது. அந்த குடும்பத்துல கடைசியாக அந்த பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னவென்பதும் கீழான பகுதிகளில் சொல்லப்படுகிறது. 27வது வசனத்துல அவள் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறார். வீட்டு காரியங்களை பொறுப்பாக கவனிப்பது யார் என்றால் பொறுப்பு மிக்கவள், அடுப்பு நடியில் கிடக்கிறவள் என்ற தாழ்வு மனப்பான்மை அல்ல, விரக்தியோடு வாழ்வதல்ல. நான் ஏன் பிறந்தேன், நான் யாருக்கு பிரயோஜனம், என்னை கணவர் மதிப்பதில்லை, என்னை கணவர் வீட்டார் மதிப்பதில்லை, நான் யாருக்கு பிரயோஜனம் இல்லை என்று கருதுகிற பெண்கள் வாழுகிற காலத்தில் இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட மனதில் இருப்பீர்களானால், அருமையான தேவச்சனமே, இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்டு வாழுகிற தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற தேவ பிள்ளைகள், இதுவரைக்கும் நீங்கள் செய்யாவிட்டாலும் இனிமேலும் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், கடந்த 2 வாரத்தில் உள்ள சிறப்பு காரியங்களை தியானித்து சொந்தமாக்குங்கள். இன்றைக்கு சொல்லுகிற காரியம், அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு குடும்பத்திற்கு பெண்கள் தான் கண்ணோக்கமா பொறுப்பா இருக்க வேண்டும். குடும்ப காரியங்களிலே பொறுப்பா இருக்க வேண்டியது யார் என்றால் கணவரே அல்ல, மனைவி. குடும்ப காரியங்கள், வீட்டு காரியம், ஃபேமிலி, அதனுடைய சூழ்நிலைகள், அதனுடைய காரியங்கள் எப்படி நடக்கிறது என்பதை, என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் என்பதை கண்ணோக்கி பார்த்து பொறுப்பான காரியங்களை செயல்படுத்த வேண்டியவள் பெண் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கணவர் அல்ல வீட்டு காரியங்களை கவனிப்பது,
மனைவியே வீட்டுக்காரர்களை கண்ணோக்க வேண்டும் என்று வேதம் சொல்லு. தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்பதை பார்ப்பது எப்படின்னா, மாமனார் எப்படி இருக்காரு, மாமியார் எப்படி இருக்காங்க, கணவர் எப்படி இருக்காரு, அப்படி பார்க்கிறது அல்ல. அந்த வீட்டில் என்ன பார்க்கப்பட வேண்டும் என்றால் 10 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதல் 10 காரியங்கள் பெண்கள் செயல்படுத்த வேண்டியவர்கள், அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிற, கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த 10 செயல்களும் நிறைவேற்றப்பட, அது யாரிடத்திலிருந்து வர வேண்டும் என்றால் ஒரு கீ பர்சன், ஒரு குடும்பத்துடைய கீ பர்சன் யார் என்றால் அது மனைவி. அல்லேலூயா. அப்போ கணவருக்கு என்ன வேலை? இந்த 10 பொறுப்போ அங்க சொல்லப்பட்டதெல்லாம் மனைவி நிறைவேற்றினா கணவருக்கு என்ன வேலை என்று அநேகர் கேட்கலாம். கணவருக்கு என்ன வேலை என்றால் வெளியில போய் உழைப்பது, கவனம் சிதறாம ஹார்ட் ஒர்க் பண்ணுவது கணவருடைய கடமை. வீட்டுக்கு வெளியே போய் ஹார்ட் ஒர்க் பண்ணுவது, வருமானங்களை உருவாக்குவது, குடும்பத்துடைய நிலைமைகளை உயர்த்துவது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே ஆண்களுக்கு என்ன பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார். ஆதியிலே தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்துகிற வேலை, அதை நன்றாக அதை காக்க வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும். நீதிமொழிகள் 24:27 வெளியிலே உன் வேலையை எத்தனப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு என்று வேத சொல்லு. வெளியில் உள்ள வேலை யார் பார்க்கணும்? வெளியில யார் வருமானத்தை கொண்டு வர வேண்டும்? யார் அந்த தோட்டத்தை பண்படுத்துவது? யார் அந்த தொழிலை செய்து உருவாக்குவது? அதனுடைய முழு கவனமும் தொழில் மேல இருக்க வேண்டியது கணவருக்கு. வருமானத்தின் மேல கவனம் செலுத்த வேண்டிய கணவருக்கு. வேலை செய்து வருமானத்தை வெளியில உருவாக்க வேண்டியது கணவர் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. மனைவியுடைய வேலை, வீட்டு காரியங்கள் எப்படி நடக்கிறது, வீட்டு காரியங்களில் பொறுப்பாக நடந்து கொள்கிற ஒரு மனைவியாக ஒரு பெண் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 10 காரியங்கள் ஒரு பெண் 10 விதங்களிலே பொறுப்பாக நடந்து கொண்டால் அந்த வீடு ஒரு குடும்பம், ஒரு குட்டி கோயிலாக மாறிவிடும். அல்லேலூயா. அந்த குடும்பத்திற்கு கீ பர்சன் யாராக வருவார் என்றால் அந்த பெண், ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண். இந்த ஏதோ ஒன்றை செய்வதில் 10 காரியங்களும் சராசரியாக கண்ணோக்கி பார்த்து செயல்படுத்த வேண்டும். ஒரு பெண்ணிடத்தில் அது வர வேண்டும். ரட்சிக்கப்பட்டு ஒரு கணவருக்கு மனைவியாக சென்ற ஒரு பெண் இதை செய்த வேண்டும், இதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். இங்கு நாம் வாசிக்கின்றோம், இந்த நீதிமொழிகளின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே இவனமாய் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இந்த ஸ்திரீ முதலாவது செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருக்கான காரியத்தை பொறுப்பாக என் குடும்பத்தில் கர்த்தருடைய காரியம் எப்படி இருக்கிறது என்று கண்ணோக்கி பார்க்கணும். என் குடும்பம், என் குடும்பத்தில் கணவர், நானும், கணவருடைய பெற்றோர் இருக்கலாம், என்னுடைய பிள்ளைகள் வீட்டில் இருக்கலாம். இந்த குடும்பத்தில் என்ன கவனிக்கப்பட வேண்டும் என்றால் மிக முக்கியமாக கர்த்தருக்கடுத்த காரியம் இந்த குடும்பத்தில் எப்படி இருக்கிறது என்று கண்ணோக்கமாயிருந்து அதுல பொறுப்பானவளாக நடக்க வேண்டும் என்பதால் பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. அருமையான தேவ பிள்ளைகளே, இங்க என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் என் கணவரிடத்தில் இருக்கிறதா என்று உற்று பார்ப்பது. அது இல்லை என்றால் கர்த்தருக்கு அவர் பயப்படுகிறவராக, அவர் ரட்சிக்கப்படுகிறவராக அவர் மாற்றப்பட வேண்டும் என்பதிலே பொறுப்புணர்வு. இவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பொறுப்புணர்வு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது மட்டுமல்ல, கண்ணோக்கமா இருக்கணும். இவர் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? வேதாகமம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? இவர் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுங்க, அது மட்டுமல்ல, அது ஒரு பகுதி. கர்த்தருடைய தயவை நாடி நிற்பது,
மறுபகுதி போதனையின்றி நடக்கைகளினாலே ரட்சிக்கப்படுவார்கள். இதை பொறுப்போடு கவனிக்கணும். வீட்டார்ல எல்லாருமே ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மிக முக்கியமாக அருமையான பெந்திகாஸ்டலாக இருக்கட்டும், பெந்திகாஸ்ட் அனுபவம் பெற்றவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், வீட்டார் ரட்சிக்கப்படலைன்னா வெறும் ஜோமணி உபவாசம் பண்ணி கொண்டிருப்பது மட்டுமல்ல, அதுவும் தேவை. இரண்டாவது பகுதியாகிய உங்களுடைய நடக்கை, இதயத்தில் அமர்ந்திருக்கிற அந்த மறைந்திருக்கிற அந்த குணம், அந்த சுவாபம், நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நிரூபிக்கிற உங்கள் நடக்கை மிக முக்கியம். வெளியேறப்பெற்ற அலங்காரம் தரும் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் கடந்த மாதத்தில் செய்து கொடுத்திருக்கிறேன். நீங்கள் அதை யூடியூப்பில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்களானால் அதனுடைய முக்கியத்துவங்களை நீங்கள் காண முடியும், அதனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் காண முடியும். அருமையான தேவஜானமே, கண்ணோக்கமாக இருப்பது, கணவருடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது என்பதிலே கவனம் செலுத்துவது, கவனிக்கணும். பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். கணவருடைய அப்பா அம்மா மாமனார் மாமியாருடைய ஆவிக்குரிய ஸ்டாண்ட், அவங்க எப்படி இருக்கிறாங்க, நான் எப்படிப்பட்ட வீட்டிற்கு வந்திருக்கிறேன், இதை முதலாவது கவனித்து ஆவிக்குரிய காரியம் இந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்று கண்ணோக்கி பார்த்து அதுல பொறுப்புடனே செயல்படுவதுதான் இந்த ஸ்திரீனுடைய கடமை. முதலாவது கடமை, கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமாக நான் வந்திருக்கிற, கல்யாணம் பண்ணி வந்திருக்கிற அந்த வீட்டில் இருக்கிறதா இல்லையா என்று கண்டுபிடித்து அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை வாழ்நாள் முழுவதும் அந்த வீட்டிற்கு கொண்டு வருவதுதான் மிகப்பெரிய பொறுப்பு. தேவ ஆசீர்வாதத்திற்கு, தேவ பிரசன்ன நிறைந்த வீட்டிற்கு, தேவ நன்மையால, தேவனுடைய ஆசீர்வாதங்களால நிரப்பப்படுவதற்கு தேவனுக்கு பயப்படுற பயம் இந்த வீட்டில் இருக்கிறதா? சுய புத்தியை சார்ந்து நிற்கிறார்களா? இவள் எப்படிப்பட்ட மனதோடு இருக்க? குறை கண்டுபிடிப்பதற்காக அல்ல, இவ கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை எல்லா இடத்திலும் எங்கெங்கு குறைபடுகிறார்கள் அதை எப்படி சரி செய்வது என்ற பொறுப்புணர்வு. ஒரு மனைவி என்பவள் பொறுப்பு மிக்கவளாக செயல்பட வேண்டும். கணவர் எங்கே விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறார், ஆண்டவரை தூசிக்கிறாரா, பற்றிக் கொள்ளுகிறாரா, அவரை நம்புகிறாரா, வீட்டில் உள்ளவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறார்களா, கர்த்தரை நம்புகிறார்களா என்பதை உற்று பார்க்கிற ஒரு பழக்கம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. குணசாலியான ஒரு ஸ்திரீ நிறைவேற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு வீட்டுல குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும் என்பது மட்டும் இல்ல, தேவனுக்கு பயப்படுற பயம் வந்திருக்கா, வரலன்னா என்ன பண்ணணும், அதுதான் பொறுப்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நாளை துவக்கிற நேரத்தில் முதலாவது கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீ நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். ஒரு நாளை துவக்கும் முன்னால, ஒரு வாரத்தின் முதல் நாள் துவக்கிறது முன்னால, ஒரு மாதத்தின் முதல் நாள் துவக்கிறது முன்னால, ஒரு வருஷத்தின் முதல் நாள் துவக்குவதற்கு முன்பாக நான் என்ன செய்ய வேண்டும், அது என்னால் நிறைவேற்றப்படுகிறதா, என்னுடைய கணவர் அதை நிறைவேற்றுகிறாரா, வாரத்தின் முதல் நாள் அவர் நிறைவேற்றுகிறாரா, என் பிள்ளைகள், வாலிப பிள்ளை மகன் நிறைவேற்றுகிறானா, என் ஸ்கூல், என் பள்ளிக்கூட படிக்கிற என் மகன் நிறைவேற்றுகிறானா, மகள் நிறைவேற்றுகிறாரா என்பதை கண்ணோக்கமா பார்க்கணும். அதை உருவாக்கி அந்த பொறுப்புமிக்க ஆவிக்குரிய ஒரு குடும்பமாக மாற்றுகிறதை ஒரு பெண் அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படியே கண்ணோக்கமாக இருக்கணும், கவனமா முதல்லையே கவனிக்கணும். ஆவிக்குரிய குடும்பமாக என் குடும்பம் இருக்க வேண்டும். 127 சங்கீதத்தில் 3 வசனத்துல, நீங்கள் அதிகாலை எழுந்து நேரப்பட வயலில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதான். காலை எழுந்தோன்னு என் கணவர் கர்த்தரை தேடுகிறாரா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் தானா? அவர் ஆலையில ஆண்டவரை தேடி செபிக்கிறாரா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறாரா, அவருக்கு எல்லாவற்றும் நன்றி உணர்வோடு ஆண்டவரை சார்ந்து நிற்கிறாரா, தேவ பற்றி அவரை பற்றி கொள்ளுகிறாரா, அவர் வேதம் வாசித்தாரா, ஜெபித்தாரா, என்
பிள்ளைகள் இன்றைக்கு பைபிள் படித்தார்களா, செபித்தார்களா, கர்த்தரை தேடினார்களா, அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறார்களா, கர்த்தரை நம்பி நிற்கிறார்களா என்பதை உற்று கண்ணோக்கமாய் இருந்து பொறுப்பாக இது பண்ணப்படல என்பதை உருவாக்குறது. அவங்க இந்த நிலையில இந்த வீட்டில் கொண்டு வர வைப்பதுதான் பொறுப்புணர்வு, ஆவிக்குரிய பொறுப்புணர்வு. முதலாவது, என் வீட்டுல தேவனுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும், எல்லா இருதயங்களும் கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். இதுல கவனமாகவும் பொறுப்புணர்வாகவும் ஒரு பெண் நடக்க வேண்டும் என்பதை மறக்க வேண்டாம். இதன் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இதை நீங்கள் கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். எங்கேயாவது சறுக்கிறாங்களா, எங்கேயாவது உலகத்தோடு ஒட்டுகிறாங்களா, அவிசுவாசமா இருக்கிறாங்களா, விரக்தியாக இருக்கிறாங்களா, சோர்வாக இருக்கிறாங்களா, தேவனுக்கு அடுத்த காரியங்கள் விலகி நிற்கிறதா என்பதெல்லாம் உற்று பார்க்கிற ஒரு பெண்மணியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுதான் உங்களுடைய பெண்களுடைய சிறப்பு இயல்பு. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. இன்னைக்கு காலேஜ் லேட்டா எழும்பி ஓடுறான். என் மகன் ஸ்கூலுக்கு லேட்டா எழும்பி ஹோம்ஒர்க்ல பண்ணிட்டு வேகமா ஓடுறான் என்று பார்த்து கொண்டிருப்பதில்லை. இன்னைக்கு கர்த்தரை தேடாம போறானே, பைபிள் வாசிக்காம போகிறானே, அவசரம்னு நிக்கிறானே. முதலாவது காலையில் எழுப்பி பிள்ளைகளை அதிகாலையில் தேவனை தேட வைக்கிற அந்த பொறுப்புணர்வு, கணவரை தேவனை தேட வைக்கிற அந்த பொறுப்புணர்வு கொஞ்ச நாள் போராட்டமாக தான் இருக்கலாம். ஆண்டவருடைய தயவை பற்றி கொண்டு பிடித்து ஜெபித்து என் கணவர் தேவனை தேடணும், என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடணும் என்பதை சலிக்காம எழுப்பிவிடுறது. அங்க நிறைய திட்டு கிடைக்கும். அந்த பொறுப்புணர்வு, என் வீடு தேவ பிரசன்னம் நிறைந்த வீடு, கர்த்தர் ஆசி வைக்கிற வீடு. அல்லேலூயா. இதை நாம் இம்ப்ளிஃபை பண்ணுவது, இதை நாம் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நான் கடைபிடிப்பேன். என் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது, முதல்ல ஆவிக்குரிய காரியம் எப்படி இருக்கிறது என்பதை நான் பார்ப்பது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமயமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இது என்னுடைய குடும்பம், முழு குடும்பமும் அதிகாலையில் இருட்டோட எழுந்து கர்த்தரை தேட வைக்கிற அந்த பொறுப்புணர்வுல ஒரு பெண் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதலாவது, அந்த பெண் தன்னை கிறிஸ்து இயேசுவுக்குள் பலப்படுத்திக் கொள்வது. பல ஜெப குறிப்புகள், காலையில் எழுந்து நேரப்பட எழுந்து. நான் சொல்லுவேன், ஒரு ஆவிக்குரிய பெண் பிந்தி தூங்கணும், முந்தி எழும்பணும். அல்லேலூயா. முன்னாலே எழும்பி தனக்காக தன்னை கர்த்தருக்குள்ளாக பலப்படுத்துவதில், விசுவாசத்தில் பலப்படுத்தல், அபிஷேகங்கள் நிரம்பி வல்லமையோடு கூட தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்வதில் முதலாவது ஒரு பெண் தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். இரண்டாவது, தன் குடும்பத்துக்காக ஜெபங்களிலே கர்த்தர் சமூகத்திலே ஆயத்தமாக வேண்டும். என் குடும்பம், என் கணவர், அல்லேலூயா, என்னுடைய கணவர், என் கணவருடைய ஆரோக்கியம், என் கணவருடைய டிராவல், என்னுடைய கணவருடைய பாதுகாப்பு, என் தேவனுடைய கணவருடைய பக்தியுடைய வாழ்க்கை, கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிற வாழ்க்கை என்பது கணவருக்காக. அவர் செய்கிற கையின் பிரயாசம், அவர் வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், பிசினஸாக இருக்கட்டும், கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருந்து அந்த தொழிலை பலப்படுத்தும்படியாக, தொழிலுக்காக, வருமானத்திற்காக அந்த ஜெபம். பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது, தன்னுடைய பிள்ளைகள் குடும்பத்திற்காக ஜெபிக்கணும். முதலாவது தனக்காக, இரண்டாவது தன்னுடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலம். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவன், சரீர சுகபலன்கள், கல்வி, ஃபியூச்சர், இவைகளை குறித்து அதிகமாக பிள்ளைகளுக்காக நாம் போராடி ஜெபிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மாத்திரமல்ல, மூன்றாவது, தன் குடும்ப உறவினர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தாருக்காக, சொந்த பந்தங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். காலையில தேடுவது. அடுத்ததாக, தன்னுடைய சபைக்காக, சபை ஊழியருக்காக கருத்தாக ஜெபிக்க வேண்டும். எனக்காக பாரப்படுகிறவர், எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறவர், எங்கள் குடும்பத்துக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், அவருக்காக, அவர் நான் சார்ந்திருக்கிற சபையினுடைய எல்லா மக்களுக்காக, தேவைகளுக்காக, சபை கட்டப்படுதலுக்காக, நிலைத்திருக்குதலுக்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் ஐந்தாவதாக, தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள்,
வீட்டை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பால்காரரா இருக்கட்டும், பேப்பர்காரரா இருக்கட்டும், அக்கம் பக்கத்துல இருக்கிறவர்களாக இருக்கட்டும், நாம் ஜெபிக்கணும். அடுத்ததா காலையில் நம்ம செய்ய வேண்டியது, நான் சார்ந்திருக்கிற பட்டணம், நான் சார்ந்த கிராமமா இருக்கட்டும், பட்டணமாக இருக்கட்டும், மாவட்டமாக இருக்கட்டும், நம்முடைய மாநிலமாக இருக்கட்டும், ஜெபிக்க வேண்டும். தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஒரு கிறிஸ்தவ ரட்சிக்கப்பட்ட திருமணமாகி வீட்டுக்கு சென்ற ஒரு பெண்ணினுடைய கடமை. இந்த பொறுப்பான வீட்டு காரியம் எப்படி இருக்கு, நான் எப்படி இருக்கிறேன், என் கணவர் என்ன பண்ணுகிறார், அவர் பண்ணாம போறாரா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா, அவருடைய பக்திக்குள்ள வாழ்க்கை எப்படி இருக்கிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறது, வீட்டுல சினிமா ஓடுதா, வேதம் வாசிப்பு இருக்குதா, பக்தி இருக்குதா, தெய்வ பயம் இருக்கிறதா, தேவனை தேடுகிறதும் தேவனை சார்ந்து கொள்கிறதும் எங்க வீட்டுல இருக்குதா, எல்லாரும் பக்தியிலையும் இல்லை என்றால் நான் என்ன பண்ணணும்? அவங்கள சண்டை போடுறதில்ல, அதை எப்படி உருவாக்குறது, அதை எப்படி கொண்டு வர கர்த்தருடைய தயவை நாடுதல், ஊழியக்காரருடைய தயவை நாடுதல். என்ன செய்யணும்? இந்த வீட்டை நான் எப்படி பக்குவமா நடத்தி கர்த்தருக்குள்ள என் குடும்பம் கொண்டு வர்றது எப்படி, அதை கற்றுக்கொள்ளுதல், அவருடைய ஜெபங்களை பெற்றுக்கொள்ளுதல், ஊழியர்களோடு ஐக்கியப்பட்டு ஜெபங்களை பெற்றுக்கொண்டு குடும்பத்துக்காக போராடி குடும்பத்துக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வர, அதுதான் மிக மிக முக்கியமான பொறுப்பு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, கர்த்தர் நம்ப வைக்க, எல்லாவற்றிலும் வேற உலக அறிவே இல்லை, கர்த்தரை நம்ப வைக்க, கர்த்தரை சார்ந்து நிற்க வைக்க. அல்லேலூயா, தெய்வ பயமும் பக்தியும் கற்றுக் கொடுங்க. இந்த யோசுவாவின் புத்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, யோசுவா சொல்வார் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இது நம்முடைய வீட்டுல இருக்குதா? என் குடும்பம் ஞாயிற்றுக்கிழமைன்னா காலையில ஆராதனைக்கு போகிறதா? என் கணவருக்கு அந்த இயல்பாக ஆராதனைக்கு போக வேண்டும் என்ற தாகம் உள்ளவராய் இருக்கிறாரா? இதுல கண்ணோக்கமா இருக்கணும், இதுல பொறுப்புணர்வா இருக்கணும். என் பிள்ளைகள் உற்சாகமாக காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக உற்சாகமாக எழும்புகிறார்களா? எழுப்பணும். எத்தனை நாளைக்கு நான் இப்படி போட்டு உருட்டுறது? எப்படி எத்தனை நாளைக்கு நான் எழுப்பு? சலித்தே போகக்கூடாது. என் வீட்டு காரியத்துல, என் குடும்பத்துல ஜெப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுதாக என்பதை உற்று பார்க்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருக்க வேண்டும். வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனை குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்க போக வேண்டும். மாத்திரமல்ல, குழந்தைகள் சண்டே ஸ்கூல் போகிறார்களா, வசனங்களை கற்றுக்கொள்ளுகிறார்களா, பாடல்களை கற்றுக்கொள்ளுகிறார்களா, ஜெபிக்க கற்றுக்கொள்ளுகிறார்களா, விசுவாசிக்க கற்றுக்கொள்ளுகிறார்களா என்பதை எல்லாம் பொறுப்போடு கண்ணோக்கமாக கவனிப்பவள் தான் ஒரு பெண்ணுடைய சிறப்பு இயல்பு. என்னுடைய வாலிப மகன், வாலிப பிள்ளை யூத் மீட்டிங் போகிறானா, யூத் மீட்டிங்ல கற்றுக்கொள்ளுகிறானா, அங்க போனதுனால அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கிறதா என்பதை உற்று கவனிக்கிற ஒரு தாய். என் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வரான், காலேஜ் போயிட்டு வரான், என் கணவர் வீட்டை விட்டு புறப்பட்டு போகிறார், வருகிறார், உற்று பார்ப்பது ஆவிக்குரிய பிரகாரமாய் போய் வருகிறார்களா? என் வீட்டை கவனிச்சு பார்க்கிறேன், கண்ணோக்கமா இருக்கிறேன், ஆவிக்குரிய பிரகாரமா போகிறான், அலங்காரமா இருக்கா, ஆடம்பரமா போகுதா, அட்ராக்ட் பண்ணுதா, வேற எங்கேயோ இருக்கிறதா என்பதை கவனித்து ஆவிக்குரிய காரியம் என் குடும்பத்தில் எல்லாருக்கும் இருக்க பண்ணுவது ஒரு பெண் கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்துல 10ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கின்றேன், கவனிப்போம். ரொம்ப பிரோச்சனமாக எனக்கு இருந்தது. நான் தியானித்திருக்கிறேன், பல முறை இதை செய்து கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கும் அது கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்தினார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல இங்கு ஒரு மனிதனை பார்க்கிறோம். ஆண்டவரை அறியாத தூரத்தில் இருந்த ஒரு மகன்தான். இங்கே கொர்நேலியு பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தெய்வ பக்தி உள்ளவன். தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவனாக எப்போது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவனாக இருந்திருக்கிறான். இத கண்ணோக்கி பார்க்கணும். தேவனுக்கு பயந்து தன் வீட்டார் அனைவரோடு தெய்வ பயம் இருக்குது. துணிந்து பேசல, முறுமுறுக்கல, வீடு கர்த்தரை சார்ந்து நிற்கிறோம், விசுவாசமா இருக்கிறோம் என்ற அந்த நிலை
குலையாமல் பார்ப்பதுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க பொறுப்பு. எப்போது ஜெபம் பண்ணி கொண்டு தேவனை நோக்கி வாய்ப்பு இருக்கிற போதெல்லாம் குடும்பத்தை கூட்டி செபிப்பது. காலை ஜெபம் என் வீட்டில் நடக்கிறதா? அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது பெண்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கவனிக்கணும். இது பொறுப்புணர்வு. வீட்டு காரியத்துல யாரெல்லாம் இடர்றாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில யாரெல்லாம் இடறி போகிறார் என்பதை கவனிக்கிற ஒரு பெண்ணாக, வேதாகம பெண்ணுடைய சிறப்பு இயல்பாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? இதை நீங்க உங்க வீட்டில உங்க வாழ்க்கையில கடைபிடிக்கணும், கொண்டு வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய வீட்டுல தேவ செயல், தேவ திட்டம், தேவ ஆசீர்வாதம், தேவ சமாதானம், தெய்வ சுகம், வளர்ச்சி, விருத்தியடைதல், முன்னேற்ற குறைவே இல்லாமல் இருக்கும். இதை கடைபிடிச்சு பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைய எல்லா இடத்துல சீர்படுத்தி செப்பனிட்டு கரெக்ட் பண்ணி காலையில ஜெபம், சாயங்கால ஜெபம், குடும்ப ஜெபம், காலையில தேடாம வேலைக்கோ படிப்புக்கோ போகக்கூடாது என்பதை உறுதிப்படுத்துதல். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஞாயிற்றுக்கிழமை என்றால் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. முழு கூட நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மாத்திரமல்ல, மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வாக்குத்தத்த செய்தியை குடும்பமா போய் உட்கார்ந்துட்டு வருவோம். மற்ற எல்லாம் 2 இடத்துல தள்ளுவோம். மாதத்தின் முதல் நாள் துவக்கத்தை கர்த்தரோடு கூட, ஒரு நாளின் துவக்கத்தை கர்த்தரோடு கூட, ஒரு வாரத்தின் துவக்கம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை கர்த்தரோடு கூட, ஒரு மாதத்தின் துவக்கம் வாக்குத்தத்த செய்தி அன்று கர்த்தரோடு கூட, ஒரு வருஷத்தின் துவக்கம் அன்று கர்த்தரோடு கூட. இந்த பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? என் குடும்பத்தில் இதெல்லாம் கடைபிடிக்கப்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டும். பைபிள் வாசிப்பு நடக்கிறதா? அல்லேலூயா, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, பிளஸிங் யூத் மிஷன் என்று சொல்கிற ஸ்தாபனத்தை குறித்து நம்ம எல்லாரும் அறிவோம். அருமையான என்ஜினியர் ஸ்டான்லி அவர்கள் என்ஜினியராக இருந்தாலும் தன்னை ஆண்டவருக்கென்று கொடுத்தபடியினாலே அவருடைய சாட்சி அவர் சொல்லுகின்றார். நான் என்னுடைய சிறு பருவத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். எங்க அம்மா எங்களை எப்படி போதித்து வளர்த்தாங்க, எப்படி எங்களுக்கு வசனத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அன்றைக்கு சாப்பிடாம வந்தா ஒரு நாள் தான் கறி கிடைக்கும். அந்த கறி கிடைக்காம போயிடும். ஒரு சங்கீதம் படிக்கலன்னா, ஒரு வேத பகுதியை படிக்காம சொல்லாம இருந்தா கறி கிடைக்காது. அன்னைக்கு ஒரு நாள் தான் கிடைக்கும். அதனால நாங்க ஆசையா இருப்போம். படிக்காம இருந்தா கிடைக்க உறுதியா இருப்பாங்க. எங்க அம்மா எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல எங்களுக்கு என்ன விருப்பமா இருக்குதோ அந்த இடத்துல வரும்போது இதை நாங்க சொல்லி முடிச்சிருக்கணும், இதை நாங்க படிச்சு முடிச்சிருக்கணும். படிக்காம இருந்தா கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப கண்டிப்பாக எங்களை வளர்த்தாங்க. அவர் கேட்டாரு, அந்த இடத்துல செய்தி சொல்லும்போது சொல்லுகிறார், ஒரு நாளும் எங்க அம்மா நினைக்கல இவ்வளவு கண்டிப்பா இவ்வளவு வசனத்தை எல்லாம் படிக்க என் பிள்ளைகளை வைக்கிறேன், ஆனா என் மகன் இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக வருவார் என்று எங்க அம்மா நினைச்சிருக்கவே மாட்டாங்க என்று அவர் சொல்லுகிறதை நான் கவனித்து கேட்டேன். அருமையான ஸ்டான்லி ஐயா அவர்கள் சொல்லும்போது, ஒரு பிளஸிங் யூத் மிஷனுடைய ஃபவுண்டராக இருக்கின்றார். பல ஆயிரக்கணக்கான ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி அவர் மூலமாக ஒரு மிகப்பெரிய மிஷனரி ஊழியம், BOM என்ற ஊழியம் மிக பெரிதாக இந்தியாவிலே நிறைவேறி வருகிறது. அவருடைய மனைவி அதில் இருக்கின்றார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் பயிற்சி கொடுத்து அவர் வாலிபர்களை கத்தரண்டை நடத்தினது, சபைகளை குடும்பங்களை நடத்தினது, அவருடைய சத்தியங்களுடைய புத்தகங்கள் ஏராளமாக அநேகரை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒருவர் உருவாகி மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்குறதுக்கு காரணமே ஒரு பொறுப்புள்ள ஒரு தாய் அந்த வீட்டில் இருந்திருக்கிறார்கள். பொறுப்பு, வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கவனித்துக் கொள்ளுகிற பொறுப்புணர்வுள்ள ஒரு பெண் ஒரு வீட்டில் இருக்குமானால் அந்த வீட்டில் தேவனுடைய திட்டங்கள் வர ஆரம்பித்து விடும், தேவ செயல்கள் வர ஆரம்பித்து விடும். கர்த்தருடைய சந்ததியை, அவருடைய குடும்பத்தை மேன்மையாக, மற்ற எல்லா குடும்பங்களை விட மேன்மையாக உயர்த்தி வைப்பார். ஆசீர்வாதங்கள் குறைவு இருக்காது.
மேன்மைகளுக்கு குறைவு இருக்காது, உயர்வுகளுக்கு குறைவு இருக்காது, அந்தஸ்துகளுக்கு குறைவு இருக்காது. உலகத்தின் சிறந்த தலைவர்களுக்கு மத்தியில கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். பெரிய மிகப்பெரிய ஸ்தானத்தில சந்ததியை கர்த்தர் வைத்திருப்பார். கருத்தாக போதிக்கிற பொறுப்புள்ள ஒரு மனைவி, ஒரு பொறுப்புள்ள ஒரு பெண், ஒரு ஸ்திரீ ஒரு வீட்டுல பொறுப்பாக நடப்பது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த வீட்டுல உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள்ல சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்கள் அந்த வீட்டுக்கு வரும். ஆவிக்குரிய காரியங்களை கவனிக்கிற ஒரு குடும்பத்தில் நடப்பது இதுதான். மாத்திரமல்ல, சங்கீதம் 122:7 சொல்லப்பட்டபடி உன் அலங்கத்துக்குள்ள, அந்த வீட்டுக்குள்ளதான், ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ள மன ஆரோக்கியம் இருக்கும், சரீர ஆரோக்கியம் இருக்கும். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் வாசமாய் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் அந்த வீட்டின் மேல நிற்பார். அல்லேலூயா. அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டார். நீங்க படுத்திருக்கிற வீடு சமாதானமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த வீட்டுல ஆவிக்குரிய குடும்பமாக நீங்கள் அதை பொறுப்பெடுத்து அதை கவனமா கவனிச்சு கரெக்ட் பண்ணி அதுக்கு அடும் பாடுபட்டு அதை கொண்டு வந்து அந்த வீட்டுல அதை ஸ்தாபிக்கிற ஒரு பெண்மணி, அந்த வீடு கர்த்தர் வானத்திலிருந்து என்ன செய்வாராம்? அதற்கு மேலாக அங்கே ஒரு சொப்பனம் அவன் கண்டான். இதோ ஒரு ஏணி அங்கு வைக்கப்பட்டது, அது நுனியிலே வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர்கள் இறங்குறலும் ஏறுகளுமாக இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நானும் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இந்த வீட்டுக்கு மேல தேவ பிரசன்னம் இருக்கும். கர்த்தர் வீட்டுக்கு மேலாக நின்று அந்த வீட்டை, அந்த குடும்பத்தை, அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையில் அருமையான தேவ ஜனமே, ஒரு பெண் நான் உதவல, யாரு இதை நீ உருவாக்கி பாருங்க. அந்த வீட்டில் இருக்க சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது, சமாதானத்துக்கு குறைவே இருக்காது. வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் தேவ திட்டங்களும் தேவ ஆசீர்வாதங்களும் அடுத்த தலைமுறைக்குரிய காரியங்கள் அந்த வீட்டுல தெரிவிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் போராக இருக்கிறார், சோர்ந்து போக வேண்டிய அவசியப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தை கண்ணோக்கமாயிருந்து வீட்டு காரியம் எப்படி இருக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிற ஒரு பெண் ஆவிக்குரிய காரியத்தை, கர்த்தருக்கு பயப்படுதல் என் வீட்டில், என் குடும்பத்தில் முழுவதும் என் அனைத்து பேரும் இருக்கிறதா என்று கண்ணோக்கி பார்த்து சீர்படுத்துவாள். அதுபோல அருமையான தேவ பிள்ளைகளே, வேத பிரமாணங்களை குடும்பத்தார் கடைபிடிக்கிறாளா என்பதை பார்ப்பது மட்டுமல்ல, தேவனுக்கென்று பொறுப்பாக இன்னொரு காரியத்தை கவனிக்கணும். என் கணவர் கர்த்தருக்கு கொடுக்கிறவரா? என் கணவர் கர்த்தருக்கு கொடுப்பதில் ஆர்வம் உள்ளவரா? உற்சாகமாய் கொடுப்பாரா? மனதார கொடுப்பவரா? அல்லேலூயா. என்னுடைய கொடுத்தல் எப்படி இருக்கிறது, என் வீட்டில் ஆவிக்குரிய கொடுத்தல் எப்படி இருக்கிறது என்று கண்ணோக்கி பார்க்கணும். ஆண்டவருக்குரிய காரியங்களை கொடுக்கிறதுல எப்படி இருக்கிறோம், நான் எப்படி இருக்கிறேன்? என் கணவர் செய்யாத பகுதியை நான் செய்கிறேனா? என் கணவரை எப்படி அதை கொடுப்பவராக மாற்றுவது? என் பிள்ளைகளை எப்படி கொடுப்பவர்களாக மாற்றுவது? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வீட்டுல, என் வீட்டுல என்னென்ன வருமானம், முதல் பலன் வருது, இதுல கர்த்தருக்கு கொடுக்கிறோமா? முதல் பலனை கர்த்தருக்கு கொடுக்கிறோமா? அந்த வீட்டுல, என் வீட்டுல ஆவிக்குரிய காரியம் இது எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கா? என் வீட்டுல வருகிற வரவுல முதல் பலன் கர்த்தருக்குரியது, இது கொடுக்கப்படுகிறதா என்று இந்த பெண்மணி பார்க்கணும், கவனிச்சுக்கணும். இதுல முதல் பலன் கர்த்தருக்கு கொடுக்கப்பட வேண்டியது. இதுல எங்கள் வீட்டில் வருகிற வருமானத்தின் 10% கர்த்தருக்கு கொடுக்கப்படுதா? இதுவரை கொடுத்து வராங்களா இல்லையா? நான் அந்த வீட்டுக்கு வந்துட்டேன், இந்த வீட்டுல இது கொடுக்கப்படுகிறதா என்று கவனித்து பார்த்து அதை கொண்டு வருகிற பொறுப்புணர்வை உடையவர்களாக ஒரு ஸ்திரீ இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திர காணிக்கைகள் இந்த வீட்டுல கொடுக்கப்படுதா? அல்லேலூயா. பொருத்தனை பண்ணின அந்த காணிக்கை நிறைவேற்றப்பட்டதா? கண்ணோக்கமா இருக்கணும், கவனமா கவனிக்கணும். இந்த வீட்டுல பொருத்தனை காணிக்கை கொடுக்கப்படுதா?
இந்த வீட்டுல கையெழுத்து படைக்கும் காணிக்கைகள் இருக்கிறதா? சபைக்கு ஏதாகிலும் கடமைப்பட வேண்டிய காரியங்கள், செய்ய வேண்டிய கடமைகள், கொடுக்க வேண்டிய காரியங்கள் ஏதாகிலும் சபையை நாங்கள் எங்கள் வீட்டிலிருந்து கொடுக்கப்படாமல் இருக்கிறதா என்று கண்ணோக்கி பார்க்கணும். வீட்டிலிருந்து இவைகள் கொடுக்கப்பட வேண்டும், உற்சாகமாய் கொடுக்கப்பட வேண்டும், மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். இதை ஒரு பெண் தன்னுடைய வீட்டில பொறுப்பாக கவனிக்கிறவளாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற. கண்ணோக்கி பார்ப்பது, தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்பதை கண்ணோக்கி பார்ப்பது. என்னுடைய வீட்டின் வருமானத்தில் இருந்து ஒரு மிஷனரி காணிக்கை கொடுக்கப்படுகிறதா? மிஷனரிகள் என்னுடைய ஊழியத்தின் மூலம் என்னுடைய வருமானத்தை, என் குடும்பத்தின் வருமானத்தில் இருந்து மிஷனரிகள் தாங்கப்படுகிறார்களா? எங்களுடைய வீட்டின் பங்கு என்ன கொடுப்பதில் என்பதை உற்று கவனிக்கணும். இதுதான் சிறந்த ஆசீர்வாதத்தின் குடும்பம். அங்குதான் வானத்தின் பலகணி திறக்கப்படுகிறது. கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசி வைக்கிற ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்கு எப்படி வருகிறது என்றால் கொடுக்கிற காரியம். அந்த வீட்டுல இவங்க எப்படி இருக்கா? கொடுக்கறதுல பிசினித்தனம் பண்ணுவாங்க, இவங்க கொடுக்க விரும்ப மாட்டாங்க. அதை உருவாக்குவது, கொடுப்பதற்கு போராடி அந்த காரியங்களை ஜெபத்தோடு நம்முடைய வீட்டுல நம்ம இது பண்ணணும், இதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது, இதை நம்ம எடுக்க கூடாது, இதை வஞ்சிக்க கூடாது. காணிக்கைகள்ல, தசம காணிக்கைகள்ல நம்ம வஞ்சனை செய்தா கர்த்தர் நம்முடைய வருமானங்களை அழிச்சிருவாரு. நம்முடைய கையின் பிரயாசங்கள் கெட்டு போயிடும், சுகம் பாதிக்கப்பட்டுரும், உழைக்க பலன் இல்லாமல் போய்விடும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலன் கொடுக்கிற கர்த்தருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நம் காணிக்கைகளை படைக்க வேண்டும் என்பதை கண்ணோக்கமா பார்க்கிற ஒரு ஸ்திரீ ஒரு வீட்டில் இருப்பது பெரிய பாக்கியம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக அந்த கொடுப்பதில் பரிசுத்தவான்களை கனம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயாக இருக்க வேண்டும். தன் வீட்டார் அனைவரும் பரிசுத்தவான்களை கனம் பண்ணுகிறது. தாவீது அதை குறித்து சொல்லும்போது 16ஆம் அதிகாரத்துல, என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். என்னுடைய பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தினால எனக்காக போதிக்கிறவர், எனக்காக செபிக்கிற, எனக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற போதனைகளை கொடுக்கிற, உபதேசங்களை கொடுக்கிற இவர்களுக்கு நான் அவர்களை போஷிக்க வேண்டும், அவர்களை நான் பராமரிக்க வேண்டும். என்னுடைய முழு அன்பும் ஆதரவும் ஊழியருக்கு இருக்க வேண்டும் என்பதை ஒரு குடும்பம் இந்த வீட்டில் இருக்குதா? இந்த குடும்பம் அதை நிறைவேற்றுகிறதா? இல்லை என்றால் அதை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதுதான் ஒரு பெண்ணுடைய கடமை, ஒரு பெண்ணினுடைய பொறுப்புணர்வு, ஒரு ஸ்திரீனுடைய, ஒரு குடும்பத்தினுடைய ஸ்திரீனுடைய பொறுப்புணர்வு. இதை கவனிக்க வேண்டும். 2 ராஜாக்களின் புத்தகத்துல நாம் வாசிக்கின்றோம். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அங்கே நாம் பார்க்கிறோம், பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போது வந்து போகிற தேவனுடைய மனுஷன், இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நம் மத்தியில ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்து விளக்கி வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போதெல்லாம் இங்கே தங்கலாம், பசியாறலாம், அவரை நாம் போஷிப்போம் என்று ஒரு ஸ்திரீ தன் கணவரிடத்திலே அந்த குடும்பத்திற்கு ஒரு ஊழியக்காரருடைய வருகை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று போதிக்கிறதை, உருவாக்குறதை பார்க்கிறோம். இந்த பரிசுத்தவான்கள் வீட்டுக்கு வர்றது எவ்வளவு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த ஊழியக்காரர்களை குற்ற சாட்டுகிற இடத்துல கணவர் இருதயம் கசப்பாக இருக்கும், ஊழியர்னால பிடிக்காம இருக்கும், ஊழியக்காரர்களை, போதகர்களை, ஊழியர்களை பிடிக்காம இருக்கலாம். அவர்களை எல்லாம் கண்ணோக்கி பார்க்கணும். இவருடைய இருதயம் சரியா இல்லை, வேற போதையில கலைகளினால் நிரம்பின இருதயம். என் பிள்ளைகளுடைய இருதயம் கலைகளால் நிரம்பி இருக்கு, என் கணவனுடைய இருதயம் கலைகளால் நிரம்பி இருக்கு. இந்த இடத்தில் நான் என்ன பண்ண வேண்டும்? வீட்டு காரியம், ஆவிக்குரிய காரியம் என் குடும்பத்துல எப்படி இருக்கிறது என்று கண்ணோக்கி பார்த்து அந்த பொறுப்பாக நடந்து அந்த களைகளெல்லாம் எடுத்து விட்டு நல்ல விதைகளை விதைத்து உருவாக்க வேண்டும். கணவருக்கு அப்படிப்பட்ட ஊழியக்கார மேல எந்த கவனமும் இல்லை, எந்த கருத்தும் இல்லை. ஆனா மனைவி சொல்லுகிறா, இவரை பரிசுத்தவான் காண்கிறேன், இவர் நம்ம வீட்டுல வந்து தங்குறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம், நம்ம வீட்டுக்கு வரட்டும்,
அது ஆசீர்வாதம். கணவருக்கு சொல்லி அவளை உருவாக்குகிறார். அதான் பொறுப்புணர்வு. ஒரு குடும்பத்தில் அது பொறுப்புணர்வு. இது மிக முக்கியம். ஆவிக்குரிய கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ. நாம் நம்முடைய வீட்டை குறித்து கண்ணோக்கமாக பொறுப்போடு கவனிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க ஓட்ட விடுது, எங்க விழுந்து கிடக்கிறது, எது பலவீனமாக இருக்கிறது, எது மோசமாக இருக்கிறது என்பதை உற்று பார்த்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய காரியங்களையும் கருத்தாக குடும்பத்தில் உருவாக்குற ஒரு விலையேற பெற்ற ஸ்திரியாக நீங்களும் நானும் நீங்கள் விளங்க வேண்டும் என்று இன்றைக்கு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி கண்ணோக்கமாக இருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களை கர்த்தர் அபரிமிதமாக ஆசீர்வதிக்கிறார். இதனுடைய 10 குணாதிசயங்கள் உண்டு. ஒரு சில காரியங்களை சேர்த்து நான் சொல்லுவேன். 1-2 காரியங்களை, சிலவற்றை தனியாக பேசுவேன். இவளை நாம் வரும் நாட்களில் தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட அவருடைய வருகை வரைக்கும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமென். நாம் செபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பெண்கள் அநேகர் வீடுகள் இருக்கிறவர்கள் நாங்கள் அடுப்பின் அடியில் இருக்கிறோம் என்று சொல்லி மனசோர்ந்து போய் எங்களை கருதவோ எங்களை பேசவோ எங்களுக்கு எந்த விதமான என்கரேஜ்மெண்டோ இல்லை என்று நினைக்கிற இடத்துல தேவன் ஆண்டவரே வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கி பார்த்து வீட்டு காரியங்களை கட்டுகிற ஒரு ஸ்திரியாக, பொறுப்புள்ள ஒரு ஸ்திரியாக இருக்க வேண்டும் என்று இந்த நாள்ல நீர் எங்களோடு கூட பேசின தயவிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஏதோ கேட்டோம், ஏதோ வந்தோம் என்று ஏனோ தானோ என்றிராதபடி இவைகளை தன் மனதில் பதித்து தன் குடும்பம் எப்படி ஆவிக்குரிய குடும்பமாக இருக்கிறதா, உலக பிரகாரமாக இருக்கிறதா, கர்த்தருக்கு தூரமாய் இருக்கிறதா, கர்த்தரை பற்றி கொள்ளுகிறதா, நம்புகிறதா, சார்ந்திருக்கிறதா, விசுவாசிக்கிறதா, தெய்வ பயத்தோடு குடும்பம் நடக்கிறதா, தெய்வ பக்தி இருக்கிறதா, எல்லா நிலைகளும் என் குடும்பம், என் பிள்ளைகள், என் கணவர் எப்படி இருக்கிறார் என்பதை கண்ணோக்கி பார்த்து இல்லாத காரியங்களை ஜபத்தோடு உருவாக்குகிற ஒவ்வொரு ஸ்திரீகளாக கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை காலையில செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஆவியான பிரசன்னம் அந்த காலை கடந்து வரும்படி ஜெபிக்கிறோம். தேவனுடைய மகிமை கடந்து வரும்படி ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களை கர்த்தருடைய ஆவியானவர் ஆட்கொண்டு இன்று கேட்ட சத்தியத்தை அவருடைய இருதயத்தில் பதித்து செயல்படுத்துகிற மக்களாக மாற்றுவீராக. குடும்பங்கள் மறுரூபப்படுவதாக. கணவர், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் அனைவரும் அடங்கிய ஒவ்வொரு குடும்பத்திலும் கல்வாரியில் நீசித்த ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. நுகங்களும் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்திலும் கட்டவிழ்க்கப்படட்டும் ஐயா. இந்த நாட்களில் இருக்கிற எல்லா லாக்டவுன் பிரச்சனைகளும் முற்றிலுமாக நீங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் இரக்க பாராட்டுங்க. தொழில் செய்யவும் உழைக்கவும் வருமானங்களை கொண்டு வந்து இயல்பு நிலைமைகளுக்கு கர்த்தர் ஜனங்கள் திரும்பவும் கர்த்தர் கிருபை தாரும். இதை சாக்காக வைத்து விலைவாசிகளை மக்கள் மேல் சுமையாக மாற்றுகிற சூழ்நிலைகள் மாற்றப்பட ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் இருக்கிற பிசாசின் தந்திரங்கள் முறியடிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஆண்டவரே தேசத்தை இப்போது மீட்டெடுத்து தூக்கி நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் வீடுகள் அதனுடைய எல்லா முடக்கங்களும் தடைகளும் பிள்ளைகளுடைய படிப்பில, வாழ்க்கையில, தொழில, வருமானங்கள்ல, கட்டப்படுதல, எதிர்கால திட்டங்கள் இருக்கிற எல்லா முடக்கங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைத்தெறியப்படும்படி ஜெபிக்கிறேன். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் கரம் பிடித்து நடத்தும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொரு ஸ்திரீகளாக, தேவனால் புகழப்படுகிற ஸ்திரியாக, வீட்டை ஆவிக்குரிய பிரகாரமாய் கட்டுகிற ஸ்திரியாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும். ஒவ்வொரு குடும்பம் ஒரு குட்டி கோயிலாக மாறட்டும் ஆண்டவரே. ஆராதனை கூடமாக மாறட்டும். தேவனுடைய வீடாக மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் நித்திய வெளிச்சமாக இருப்பீராக. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வந்து உதிப்பதாக ஆசீர்வதிப்பீராக. ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். அடுத்த வெள்ளிக்கிழமை தொடர்ந்து உள்ள வேத வாக்கியங்களை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அதுவரைக்கும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென்.